காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னா, இமேஜின் ஒரு ஷாப் ஓனர் இருக்காரு. ஷாப் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை வேல்யூ ஆட் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ லெட் இமேஜின் இப்போ ஒரு ஷாப் ஓனர் போயிட்டு ஒரு புக்கு வாங்குறாரு. 10 rupees கொடுத்து வாங்குறாரு. ஸோ அந்த 10 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ். இட் இஸ் ரிப்ரசன்ட் ஆஸ் அ சிபி. அப்புறம் அந்த வாங்கின புக்கை ப்ளஸ் 2 rupees ஆட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி 12 rupeesக்கு அவரு சேல் பண்ணுவாரு. This is business. This is my sweat. I know, but I did business. ஸோ அந்த சேல் பண்ண அமௌண்ட் தான் செல்லிங் ப்ரைஸ். இட் இஸ் ரிப்ரசன்ட் ஆஸ் அ எஸ்பி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷாப் ஓனர் 10 rupeesக்கு புக்ஸாக வாங்கி 12 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் இட் இஸ் ப்ராஃபிட். 2 rupees அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. சப்போஸ் அந்த புக்கோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுறாரு? 8 rupeesக்கு அந்த புக்ஸை சேல் பண்ணுறாரு. So that means